பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த லைவ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள், உங்கள் மேலே தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிற நாளாக இருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவன் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய அற்புதத்தின் வாசலை திறந்து விடுறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை நீங்கள் இந்த சத்தத்தை முதல் தடவையாக கேட்டுட்ருக்கீங்கன்னா, எங்கேருந்து கேட்குறீங்க, உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் இதில் பதிவிடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. ஜாயின் பண்ண பிள்ளைங்க. ஓ ராஷாடா ரபமமமம் ஓ ராலா ஷாடியம் துருதனா. ஹalleluya. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறேன் டாடி. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் டாடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நாமம் வாழ்க ராஜா, நாமம் வாழ்க ராஜா. ஹalleluya. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உம்மை வெல்கம் பண்றோம் டாடி, உம்மை வெல்கம் பண்றோம், உம்மை வெல்கம் பண்றோம். ஹalleluya. Thank you Jesus. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிற இடங்களிலே அப்படியே ஆண்டோடைய பிரசனத்துக்கு நேராக நம்ம இருதயங்களை திருப்பலாம். இயேசுப்பா, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்படி பிரசனம் எங்களை நிரப்பட்டோம் ராஜா. துவக்க முதல் முடிவர் ஆவியானோட ஆளுகை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தடைகள் விலகட்டும் என்று சொல்லி அவரை நம்ம அழைக்கலாமா? ஹalleluya, hallelujah. You lead us, Holy Spirit. Lord, you guide us, O Master. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. வாரும் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power. Thank you Jesus. Take complete control. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. You're the living water, never drying fountain, comforter and counselor,
complete control. You're the living water, Jesus. never drying fountain, comforter and counselor. Take complete control. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Yes. அப்பா எங்களை அப்படியே ஆளுகை எடுங்கிறாடி. ஓ எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய வல்லமை அப்படியே கட்டவிழ்க்கப்பட சொன்னாடி. இயேசுவின் நாமத்தினால் இதுவரை இல்லாத அளவிற்கு அப்பா உம்முடைய வல்லமை எங்களை அப்படியே மூடுவதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக, உம்முடைய அக்கினி எங்களை மூடுவதாக, உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடுவதாக. ஓ thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு ஆளுகை உண்டாகுது, ஒரு ஆளுகை உண்டாகுது. இயேசுவின் நாமத்தினால இதுவரை உங்களை ஆளுகை செய்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஆளுகை எடுப்பீங்க, இன்னைக்கு நீங்க ஆளுகை எடுப்பீங்க. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறேன் டாடி. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அவர் வார்த்தையால சொன்ன காரியங்களை அவர் கரங்களை நீட்டி அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதை அவர் செஞ்சு முடிச்சிருவார். அவர் என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறாரோ அதை முன்கூட்டியே நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைப்பார். ஒரு வார்த்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்துவார். 2-3 முறை ஆண்டவர் நம்மளோட பேசுவார். வார்த்தை புறப்பட்டு வரும், அதுக்கு பின்னாடியே செய்கைகள் உண்டாகும், கிரியை உண்டாகும். ஹல்லேலூயா. Thank you, Jesus. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்லை மழையுமில்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்லை மழையுமில்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும்
குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை இதுவரை எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே இனியும் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இதுவரை இல்லாத அளவிற்கு
அப்பா ஒரு நன்மையான காரியங்கள் உண்டாகட்டும்டி. இதுவரை இல்லாத அளவிற்கு நன்மையான காரியங்கள் அவங்களை பின்தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 23 கடைசி வசனத்துல நீங்க சொன்னது போல ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே என் ஜனங்களை பின்தொடர்வதாக, என் ஜனங்களை பின்தொடர்வதாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறோம். உங்களை வெல்கம் பண்றோம்பா, உங்களை வெல்கம் பண்றோம். ஓ எங்க லைஃப்ல எங்க பிசினஸ்ல ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா கதவை நீங்க திறந்து விட்டதற்காக நன்றி. இதோ திறந்த வாசலை உமக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே என் ஜனங்களுக்கு இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே திறந்த வாசலை நீங்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். திறந்த வாசல், திறந்த வாசல் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ராபா ஷனதரா கீந்தருதனா ஓ ராகாபா லாஷினியான் சுருதியான் தரலமா. ஹalleluya hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah. Yes daddy God, yes daddy God, yes daddy God. அப்பா ஒரு பெரிய ஆண்டவரே அறுவடை நடக்கட்டும் டாடி. உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நீங்க இந்த நாள்ல நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி நன்றி நன்றி. Hallelujah காற்றையும் hallelujah பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். என்னப்பா எனக்கு வேலை போயிடுச்சே, எனக்கு சேலரி வரலையே, பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் வரலையே, ஒரு வாரமாக வீட்டில் உட்காந்துருக்கிறேனே, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி இந்த காரியத்தை இந்த பணத்தை நான் கட்டுவேன், எப்படி இந்த தேவை சந்திக்கப்படும், எப்படி நான் இந்த கல்யாணத்தை செஞ்சு முடிப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆவலோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். வாய்க்கால்னு சொன்னால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுகள் நிரப்பப்படும். வாய்க்கால்னு சொன்னால் உங்களுடைய எண்ணெய் கலசங்கள், மாவு பேசுகிற தொட்டி நிரப்பப்படும். உங்க பிசினஸ் பிளேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிரப்பப்படும். உங்க வீட்டுல உங்களுக்கு தேவையானது எல்லாமே நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். எஸ் ஆண்டவர் எப்பவுமே செய்யற விதத்துல செய்யாம இந்த வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டிருக்கிறார். அதனால கொழும்பாதீங்க, தெளிவா இருங்க. ஓ எனக்கு வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருக்கு, என் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டுச்சு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வார்த்தையை அனுப்பாரு, பிறகு கிரியை செய்வாரு. அவருடைய வார்த்தை இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டுடுச்சு. உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அப்படியே டைப் பண்ணுங்க. எவ்வளவு பேர் டைப் பண்றீங்க பாருங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் fill ஆயிடுச்சு. My bank account is overflowing. It's filled. I have enough money in my account. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ பாருங்க, அந்த பணத்தை பார்த்து போடுங்க. அப்படியே கமெண்ட்ல போடுங்க. I have 50,000. I have 1 lakh, 2 lakhs, 3 lakhs. How much you want? உங்க தேவை என்னவோ அதை போடுங்க. ஏன் வாய்க்கால் நிரப்பப்பட்டுச்சு. என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு தேவையான இந்த பணம் என் வாய்க்கால்ல வந்துடுச்சு, நிரப்பப்பட்டுச்சு. என் பிள்ளை படிப்புக்கு தேவையான இந்த பணம் வந்துடுச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இந்த பணம் வந்துடுச்சு. என் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட உடன்படிக்கை செய்தவர் ஜனக வேணும்னா உங்களை ஏமாத்திட்டு போயிடலாம். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து கூட உங்களை ஒரு அநேக நேரத்தில் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் உடன்படிக்கை செய்த தேவன் உங்களோட கடைசி பரையந்தா அவர் உங்களோட கூட வருவார். எல்லா நாட்களிலும் உங்களோட கூட இருப்பார். உங்கள் நெருங்கின நாட்களிலையும் நெருங்கின நேரத்திலையும் அவர் உங்க கூட வருவார், உங்க கூட இருப்பார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெட்கப்பட்ட, நம்ம பாடினோம் இல்லைங்களா, வெட்கப்பட்ட எல்லா தேசத்துலேயும் எல்லா இடங்களிலும் உங்களை கீர்த்தியுமா புகழ்ச்சியுமா ஆண்டவர் வைக்க போறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. எல்லா துதிகான மகிமை அவருக்கே நம்ம செலுத்தி நம்ம அவருடைய எல்லா துதிகள் ஆராதனைகளை அவருக்கே நம்ம செலுத்தி ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். இருக்கிற இடத்துல உங்க தலை மேல கை வச்சுக்கோங்க. உங்க கையில உங்க பேங்க் அக்கௌண்ட் இருந்தா உங்க அக்கௌண்ட் நம்பர் நினைவு பாத்துக்கோங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் நினைச்சுக்கோங்க. ஐசிஐசி பேங்கா, HDFC பேங்கா,
பேங்க் ஆஃப் பரோடாவா, உஜ்வன் பேங்க்கா, என்ன பேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க, கனரா பேங்க்கா, அப்படி சொல்லுங்க. என்னுடைய அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஓ, என் அக்கௌண்ட்ல நிரம்பி வழிகிறது. ஐசிஐசி பேங்கா, என் அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கிறது. ஓ எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட், ஓ எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். அவர் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு இப்போ. ஆமென். ஓ, ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு பண்றாரு. அன்னைக்கு வெறும் கோலும் கையுமாய் வந்த யாக்கோபு தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டனா, நான் வரும்போது திரும்ப என் தகப்பனுடைய தேசத்துக்கு நான் திரும்ப வரும்போது ஆசீர்வாதமா இருந்தனா, என் லைஃப்ல நீங்க கொடுத்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. மனுஷ உடன்படிக்கை சில நேரங்களில் மறந்து போயிருக்கலாம், மாறி இருக்கலாம். ஆனா என் தேவன் அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை யாக்கோபோட பண்ணாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பன் தேசத்துக்கு நீ திரும்பும் போது வெறும் கையா திரும்ப மாட்ட. இன்னைக்கு இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து பேசுறேன். எஸ் ஜான்ராஜ் பிரதர் உங்களை பார்த்து பேசுறேன், அபி பிரதர் உங்களை பார்த்து பேசுறேன், குமார் பிரதர் உங்களை பார்த்து பேசுறேன், ஆரோக்கிய ஃபிளாரன்ஸ் சிஸ்டர் உங்களை பார்த்து பேசுறேன். ஏசுவின் நாமத்தை ஜெசு உங்களை பார்த்து பேசுறேன். உங்க அக்கௌண்ட்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட் ஐ பிலீவ், நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கம் பண்ற தேவன், ஜீவனுள்ள தேவன், இன்னைக்கு இந்த லைவ் முடியறதுக்குள்ளதாகவே some miraculous money இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் நான் பேசுறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் லைஃப்லயும் நான் பேசுறேன். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எல்லாம் யூனியன் பேங்க், எல்லாம் கனரா பேங்க், கோட்டாக் பேங்க், பேங்க் அக்கௌண்டே இல்லைனாலும் சரி, இன்னைக்கு மிராக்குலஸ் மணி உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. கபோர்டை ஓபன் பண்ணுவீங்க, உங்க கபோர்ட்ல பணம் இருக்கும். பைபிளை ரொம்ப நாளா ஓபன் பண்ணாத இருப்பீங்க, இன்னைக்கு ஓபன் பண்ணும் போது அதுல பணத்தை பாப்பீங்க. உங்க அக்கௌண்ட்ல உங்க யாரு போட்டாங்கன்னே தெரியாது, சிலருடைய அக்கௌண்ட்ல இன்னைக்கு பணம் வந்து விழுது இயேசுவின் நாமத்தினால. எஸ் பிரைட் சிங் பிரதர், ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, உங்களுடைய பணம் உங்க கிட்ட வருது இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Right now in the name of Jesus. என்ன இந்த பிரதரும் சிஸ்டரும் ஃபுல்லா மணின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை என் தேவன் வெளிப்படுத்தி கொண்டு இருக்காரு. அதை நம் தேவன் இந்த நேரத்துல ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ thank you Holy Spirit. ஃபைனான்ஸ்ல மட்டும் நம்ம ஸ்டேபிளா இருந்துட்டோம்னா ஹெல்த் ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்முடைய ஃபேமிலியை ரொம்ப அழகா நடத்திக்கலாம், நம்முடைய மினிஸ்ட்ரியை எந்த வித குறைவு இல்லாம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளியா வகிக்கிறதே பொருளாதாரம் தாங்க. நான் நம்புறேன் இந்த நேரமே உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய காரியத்தை என் தேவன் செஞ்சுட்டு இருக்காரு. வர வேண்டிய எல்லா பணங்களும் வருது. அன்னைக்கு யாக்கோபு தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணது போல, ஜஸ்ட் மேக் எ கவனன்ட். டேடியோட சம் கவனன்ட்ட பண்ணுங்க. எஸ் டாடி காட், எஸ் டாடி காட், இந்த கடன்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு இதை செய்யறேன். டாடி, எனக்கு வர வேண்டிய பணங்கள் வந்துச்சுன்னா உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் இதை செய்யறேன். ஓ தேங்க்யூ Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Yes, Joshua is the brother. Rakama, Shina, Lati, Razura, Diantaradana. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Just I release money flow. I release money flow. I release money flow. சிலருடைய அக்கௌண்ட்ல நான் லிட்ரலா பாக்குறேன் பணம் வர்றத நான் லிட்ரலா பாக்குறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை வர வேண்டிய பணங்கள் வருங்க, தர வேண்டியவங்க தருவாங்க. ஒருவேளை நீங்களே மறந்திருந்தாலும் அவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்படியே அப்பாவோட ஜஸ்ட் அப்படியே பேசுங்க. டாடி, என் கடன் எல்லாம் எடுத்து போடுங்க டாடி, இதற்கான வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு தீர்க்கதரிசி கிட்ட போய் சொல்றாங்க, என் வீட்டுக்காரு பெரிய கடனை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு, இப்ப அந்த கடன்காரெல்லாம் வந்து என் பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க, அந்த கடனை தீர்க்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகளே இல்லை, நான் எப்படி தீர்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஓ தேங்க்யூ Holy Spirit, தேங்க்யூ Holy Spirit அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி கிட்ட போய் அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட என்னதான் இருக்கு, என்னதான் இருக்குன்னு சொல்லும் போது, ஓ தேங்க்யூ Holy Spirit,
அந்த எண்ணெய் பெருகுச்சிங்க. அந்த எண்ணெய் பெருகி அவங்களுடைய கடன்கள் எல்லாம் கத்தரு அதன் மூலமாக எடுத்து போட்டாரு. அதன் மூலமாக கடன்கள் ரத்தாகச்சு. எஸ் சைமன் பிரதர், அப்படியே வாங்கிக்கிங்க. உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து உங்க கடன்களை நீங்க கட்டி தீர்ப்பீங்க. எஸ் மாரி சிஸ்டர், எஸ் உங்க கடன்களை ரத்து பண்ற இயேசுவின் நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணத்தின் வருகை உங்க மேல பேசுறேன். Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. அதுக்கப்புறம் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இதுக்கப்புறம் மீதியா ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்குல்ல, கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அதை வித்து நீங்க ஜீவனம் பண்ணுங்க. அதை வித்து நீங்க ஜீவனம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, எங்க ஜீவனம் பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல, நிறைய கடன் வாங்கி வாங்கி நிம்மதி இல்லாம என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் பிரதர், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டேன் பிரதர். சில பேர் என்னன்னா, சும்மா நமக்கு தெரிஞ்சவங்க தானே ஒரு 1000 ரூபாய் கேட்கலாம், சும்மா நமக்கு பழக்கமானவங்க தானே ஒரு 500 ரூபாய் கேட்கலாம், சும்மா நமக்கு நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அவனுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம், ஒரு 5000 ரூபாய் கேட்டால் என்ன கொடுக்காம போயிடுவான், அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா சும்மான்னு நீங்கள் காலை வச்சிங்கல்ல, அந்த காலை வச்சதில் இன்னைக்கு உங்களை எப்படி மாற்றிருக்குன்னா, அது ஒரு புதக்குழியை போல உங்களை இழுத்து கொண்டு போயிருக்கு. இந்த கடல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கே வாய்ப்பில்லையே, என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உன் கிட்ட இருக்கிறதே பெருக போகுது, உன்னிடத்தில் இருப்பதே பெருக போகுது இயேசுவின் நாமத்தினால. எஸ் சுதா சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால அப்படியே வாங்கிக்கிங்க. உங்க கிட்ட இருக்கிறது பெருக போகுது. உங்க பணம் பெருக போகுது. ரங்கிமா சாந்தா ரதனா சதுரதியன் துரதனா. சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ்ல நல்ல ப்ராஃபிட்டை பார்க்காம போட்ட முதலே எடுக்க முடியாத ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால முதல் எடுப்பீங்க நீங்க, முதல் எடுப்பீங்க நீங்க. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ப்ரே ஃபார் மினிஸ்ட்ரி மேரி நாதர். எஸ் So bless you. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Nanchi, 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 nanchi. Oh hallelujah. Thank you Jesus. 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 வெளிப்படுத்தல் 3:8 படியார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு உங்களுக்கு ஆண்டவர் வாக்குரைக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுது சிஸ்டர், உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுது. உங்க மந்தையிலிருந்து வெளியேறின நிறைய ஆடுகளை தேவன் இந்த வருஷம் கொண்டு வந்து சேர்ப்பார். நிறைய ஆடுகள் திரும்ப வருது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. க்ளோரி, 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 க்ளோரி. நன்றி, 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 நன்றி. மாமா சாந்தருதனா. கேப்டன் சர்ச்சை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், கேப்டவுன் சர்ச்சை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. திரளாய் ஆத்துமாக்கள் வந்து குவியட்டும், திரளாய் ஆத்துமாக்கள் வந்து குவியட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை என் தேவன் என் வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்காருன்ட்டு? How many believe? எஸ் பிரதர் அப்படின்னு போடுங்க. ஆமேன் பிரதர். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ செஞ்சிட்ருக்காரு பிரதர். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. உங்களுக்கு அவர் வார்த்தையை கொடுத்துருக்காரா? வார்த்தையை கொடுத்துருக்காருனா அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். நீங்கள் பார்ப்பீங்க, வார்த்தை மாம்சமாக உங்கள் லைஃப்பில் வருங்க. வார்த்தை மாம்சமாக உங்கள் லைஃப்பில் வரும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சுதா சிஸ்டர் உங்களை பிளஸ் பண்ணுறேன்.
உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், உங்கள் ஹெல்த்தை ப்ளஸ் பண்ணுறேன். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சுகத்தை பேசுகிறேன், ஒரு பெரிய சுகத்தை பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் நமக்கு லைவ் இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆர்வமாக இருக்கிறத விட தேவன் உங்களுக்கு அந்த வார்த்தையை இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக பேச போகிறாரு. நீதிமொழிகள் 18:20-21. Proverbs 20:21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? You will have to live with the consequences of everything you say. What you say can preserve life or destroy it. So you must accept the consequences of your words. சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு கண்டிப்பாக பிரதர் இதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, கான்சிக்வன்சஸ், உங்களுடைய வார்த்தையின் விளைவு. நிறைய நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தையின் விளைவு தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கான காரணமே. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சில பேர் ஷாக் ஆகிறீங்க. ஆமாங்க, வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். நம்முடைய உதடிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதோ அந்த காரியம்தான் நம்மளுடைய லைஃப்பை க்ரியேட் பண்ணுது, நம்முடைய லைஃப்பை நன்மையாகவோ தீமையாகவோ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உருவாக்குது. நிறைய நேரங்களில் நீங்கள் பாருங்கள், நன்மையான வார்த்தைகளை நீங்கள் பேச பேச உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சேஃப்டியாக அப்படியே போயிட்டே இருக்கும். சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவான தாட்ஸை, நெகட்டிவான வேர்ட்ஸை, கோபத்தில், எரிச்சலில் நம்ம பேசும்போது என்ன ஆகணும், அதனுடைய ரிஃப்ளெக்ட் வந்து அப்படியே நம்மளை அப்படியே அடிக்கும். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜஸ்ட் உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனமாக இருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையானதா, ஆசீர்வாதமானதா நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ஆசீர்வதிக்கப்படும். இது மற்றவங்களுக்காக பேசாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வாழ்க்கை அநேகருக்கு உதாரணமாக இருக்கணும், என் வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு முடிவெடுங்க. நான் என் வார்த்தையை நன்மையான, ஆசீர்வாதமான, அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடிய, அநேகருடைய காயங்களை கட்டக்கூடிய வார்த்தைகளை தான் இதுக்கப்புறம் பேச போகிறேன். ஏன்னா யாக்கோபுல சொல்கிறது, எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம், ஆனால் இந்த நாக்கை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னும் நிறைய பேரெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, நம்ம எதை வேணாலும் கட்டுப்படுத்திடலாம், இந்த நரம்பே இல்லாத இந்த நாக்கை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதை நம்ம கட்டுப்படுத்திட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக எல்லாவற்றையும் சுதந்திரிச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக எல்லாவற்றையும் சுதந்திரிச்சுக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கேட்குறதே இல்லை. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. இல்லை, இதுக்கப்புறம் என் குடும்பத்தை குறித்து நான் நெகட்டிவாக பேச மாட்டேன், என் ஊழியத்தை குறித்து நான் நெகட்டிவாக பேச மாட்டேன், என் பிள்ளைகளை குறித்து நான் நெகட்டிவாக பேச மாட்டேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுனா சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவனவன் உதடுகளின் விளைவு, உங்களுடைய உதடுகளின் விளைவு தான் இன்றைக்கி இப்படி இருக்குது.
சிலர் அந்த வேலையை இழந்திருக்கீங்களே, அதுக்கும் காரணம் உங்கள் வாய் தான். சிலர் உங்கள் பிஸ்னஸ் முடக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கும் உங்கள் வாய் தான். சிலருடைய ஊழியம் வளராமல் இருக்குல்ல, அதுக்கும் உங்கள் வாய் தான். இதுக்கு மட்டும் ஒரு பூட்டை போட்டோன்னு வச்சுங்க, நம்மளுடைய லைஃப் எங்கேயோ போயிடுங்க. ஆனால் நம்ம பண்ணுறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கவே மாட்டோம். ஊர் ஃபுல்லாக தம்பட்டம் அடிச்சிருவோம். ஊர் ஃபுல்லாக தம்பட்டம் அடித்து சொல்லிடுறது, நான் அதை பண்ண போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு நினீங்கன்னா, டோன்ட் ஷேர் எனி ஒன். கீப் சீக்ரெட். இந்த வாயை கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்படி அடக்கி வச்சிங்கனாலே உங்கள் லைஃப்பில் நிறைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பேச அது உருவாக்கப்படும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இருள், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்துச்சு, பூமி மேலே இருள் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்துட்டு, ஐயோ இருள் இருக்குது, அப்பா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திரும்ப ஒரு பூமியை உருவாக்கணுமே, திரும்ப சில காரியங்களை செய்யணுமே அப்படின்னு அவர் கலங்கிட்டு மூலையில் உக்காந்துட்டு அழுதுட்டு இல்லை. அவர் என்ன பண்ணார், எனக்கு இங்கே இருள் இருக்கு தெரியுது, ஆனால் எனக்கு தேவை இருள் இல்லை, எனக்கு தேவை வெளிச்சம். அது அவர் பேசினார். அந்த இருளை பார்த்து பேசினார். இன்றைக்கி உங்களுடைய கடன் இஷ்யூவை பார்த்து பேசுங்க. இன்றைக்கி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து பேசுங்க. இன்றைக்கி உங்கள் ஊழியத்தை பார்த்து பேசுங்க. உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசுங்க. உங்கள் சரீரத்தை பார்த்து பேசுங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த வியாதியை பார்த்து பேசுங்க. when you speak, நீங்கள் பேச சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன நிமிஷத்தில் வெளிச்சம் உண்டாச்சு. அதுக்கு என்ன 40 days அவர் ஃபாஸ்ட் பண்ணாரா? இல்லை 24/7 உக்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தாரா? என்னுமே பண்ணலை. ஸ்பீக். அவர் பேசினார். அவர் பேசும்போது வெளிச்சம் உண்டாச்சு. இன்றைக்கி நீங்கள் பேசும்போது உங்களுக்கான வெளிச்சம் வரும், உங்களுக்கான பணம் வரும், உங்களுக்கான சுகம் வரும், உங்களுக்கான பலன் வரும். சுலோச்சனா சிஸ்டர், இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஜான் பிரதராக இருக்கட்டும், குமார் பிரதராக இருக்கட்டும், ஃப்ளாரன்ஸ் சிஸ்டராக இருக்கட்டும், சுதா சிஸ்டராக இருக்கட்டும், சைமன் பிரதராக இருக்கட்டும், யாரெல்லாம் இந்த சத்தத்தின் கீழ் இருக்கீங்களோ, ஜஸ்ட் பேசுங்க. ஜோயல் பிரதர், ஜஸ்ட் ஸ்பீக். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து பேசுங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால. சிஸ்டர், நோ வெரி லேட் ரியலைசேஷன் ஆஃப்டர் எவ்ரி லாஸ். நோ, நினைக்காதீங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு இதை தெரியப்படுத்திட்டார்ல, லாஸ் ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே. ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஓகே. பட் இன்னும் நமக்கு நேரம் இருக்குது. நீங்கள் பேசும்போதே இன்றைக்கி காரியங்கள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. Thank you, Holy Spirit. நன்றி டாடி. ஓ ரீமா ஷாத்தா ரியான் துருதனா ஓ ரகா லஷிதா ரதனா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. நீங்கள் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லியிருக்காரு. நீ வாயை அமைதியாக மூடி வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லலைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தான் பேசணும். அலற பிள்ளை தான் சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கும். அழாமல் அது பாட்டுக்கு விளையாட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நல்லா தான் இருக்குது, பசி எடுக்கலை அப்படின்ட்டு அவங்க பெற்றவங்க அமைதியாக விட்டுருவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பேசணும். கர்ப்பத்தின் கனி பேசுங்க. நல்ல வேலை வாய்ப்பு பேசுங்க. குடும்பத்தின் கடன் இஷ்யூ மாறணும் பேசுங்க. பிரதர், இன்றைக்கி ஒரு அழகான கீவேர்டை கொடுத்துட்ருக்கேன், ஜஸ்ட் இதை விட்டுறாதீங்க, அப்படியே பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை வாங்கிக்கிட்டே
காது கேட்கட்டும், வாய் பேசட்டும். காது கேட்கட்டும், வாய் பேசட்டும். நீங்கள் பேச பேச இன்னைக்கு சூழ்நிலை மாறுங்க. நீங்கள் சூழ்நிலை மாறும். ஆதி ஆகமத்தில் தேவன் பேசினாரு. பேசும்போது இருளா இல்லை, வெளிச்சம் உண்டாச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது வெளிச்சம் வரும். உங்களுக்கான வெளிச்சம் இன்னைக்கு உங்கள் மேலே உதிக்கும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்கள் தான். மதர் சிஸ்டர் பிளஸ் யூ. நீதிமான்கள் தான், நீதிமான்கள் தான். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 டாடி, நன்றி டாடி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷபா பாபா மாமா ஷாசியான் துருதனா. தேங்க்யூ ஜீசஸ். சுபாஷினி சிஸ்டர் பிளஸ் பண்ணுறவங்களை இயேசுவின் நாமத்தினால ரைட் நோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுக்கான காரியங்களை இன்னைக்கு நீங்கள் பேச பேச தேவன் அப்படியே கிரியேட் பண்ணுறாரு இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 நன்றி. உங்கள் ஃபேமிலியை பார்த்து நான் பேசுகிறேன் சிஸ்டர். உங்கள் ஃபேமிலியில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் நதியை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தின் நதியை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்றைக்கி 100க்கு அதிபதியின் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு? ஆண்டவரே ஒரு வார்த்தை. என்ன கேட்டார்? ஜஸ்ட் ஒன் வேர்டு, ஒரு வார்த்தை தான் கேட்டார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஷாட்டா ரணத்தியான் துருதனா. விக்டோரியா சிஸ்டர் அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ் ஒரு வார்த்தை. உங்களுக்கான வார்த்தையை நீங்கள் இப்போ பேசுங்க. உங்கள் சரீரத்தை பார்த்து பேசுங்க. ஹலா ஷீனா டானா டேரா தாரா ஷாட்டா ரானா தாரா தீட்டா ரட்டா தீட்டா ரட்டா தீட்டா ரானா தாராதனா. ஏசப்பா சொன்னார், பின்னாடி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கலடா. சரி போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு போ. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வாழ்க்கை மாறி இருந்துச்சிங்க. அந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கை மாறி இருந்துச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், மற்ற 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு. அந்த 100க்கு அதிபதி போய் கேட்குறாரு, இவனுக்கு எப்போ சுகமாச்சின்னு. இந்த டைமில் சுகமாச்சின்னு அவங்க சொல்லும் போது உடனே அவர் யோசிக்கிறாரு, ஏசப்பா இந்த டைமில் தான் சொன்னார். அந்த வார்த்தை, பவர் ஆஃப் வேர்டு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிருஷ்டிக்கப்படும். நீங்கள் பேச காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ் whoever believe, இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் பேசிட்டு இருக்கும் போதே காரியங்களை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். அற்புதங்களை உங்கள் மேலே கட்டவிழ்க்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜனங்கள் உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் அப்படியே உங்கள் தலை மேலே உங்கள் கையை வைங்க. ஓ ராமா ஷீதா ரமா தியான் துருதனா மத்தியா துருதியா சாந்தரதனா. எஸ் தரணா ஷீதா ரணத்தியான் துரு. சுகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க ஜஸ்ட் அப்படியே உங்கள் தலை மேலே கையை வைங்க. இயேசுவின் நாமத்தை என் கையை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நான் நம்புகிறேன், இன்னைக்கு புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்களை சுகமாக்கும். ஒருவேளை எனக்கு இந்த பலவீனமெல்லாம் எதுவும் இல்லை பிரதர், எனக்கு இந்த கடன் இஷ்யூ தான் இருக்குது அப்படின்னீங்கனாலும் அதுக்காகவும் நீங்கள் அப்படியே பேச போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை செய்ய போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, சுகத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்குவதாக, ஆணி பாய்ந்த கரம் இறங்குவதாக. ஓ என்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள்னு சொன்ன தேவன் ஆண்டவரே இப்பொழுதே பிள்ளைகளை சுகமாக்குவீராக, சொஸ்தமாக்குவீராக. ஓ உள்ளங்கால் முதல் உச்சந்தள வரைக்கும் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே தொடட்டும் அப்பா, இப்பொழுதே தொடட்டும் டாடி. ஓ ரிகாபாலா சந்தரதனன் சுரதனா. எல்லா கிட்னி இஷ்யூ கேன்சல் பண்ணுறேன், எல்லா டயாலிசிஸ் கேன்சல் பண்ணுறேன், எல்லா டயபெட்டிக்ஸ் கேன்சல் பண்ணுறேன். ஓ ஹalleluya, எல்லா மழட்டுத்தன்மையை கேன்சல் பண்ணுறேன். ஓ ரிகாபாரனா ஷீதா கரா தேரு தூரதனா ரகிபசு கத்தீனம தூர
Tora Kisa Kanatianturadana. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. யாரெல்லாம் நம்பி டாடி என்னை நீங்க சுகமாக்க வல்லமை உள்ளவர், ஓ என்னை பலமாக்க வல்லமை உள்ளவர், இந்த கடன்லேருந்து என்னை விடுவிக்க உமால மாத்திரம் முடியும் அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க நம்பி இந்த விசுவாச காரியத்தை செஞ்சிட்டு இருக்கீங்களே, தேவன் உங்களை சுகமாக்கிட்டு இருக்காரு. தேவன் உங்களை சுகமாக்கிட்டு இருக்காரு. இயேசுவின் நாமத்தினால this is your time. This is your time. This is your time. This is your time. Raka baba shaka tara thira karatadana. இந்த நேரம் உங்களுடைய சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இந்த நேரம் உங்களுடைய பலத்தை நீங்க பெற்றுக்கொள்கிற நேரம். இந்த நேரம் உங்களுடைய கடனிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுகிற நேரம். நூற்றுக்கு அதிபதியை சொன்னது போல ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை உங்களை தேடி வருது. ஜீவனுள்ள வார்த்தை உங்களை தேடி வருது. சுகமாக இயேசுவின் நாமத்தினால, சுகமாக இயேசுவின் நாமத்தினால, சுகமாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. மருத்துவர்கள் என்ன வேணா சொல்லி இருக்கட்டுங்க. நீங்களே சோர்ந்து கூட போயிருக்கலாம். ஒரு ஸ்திரீ பைபிள்ல தன்னுடைய எல்லா ஆஸ்தியையும் செலவு பண்ணியுமே அவங்க சுகமாகலை. கடைசியாக அவங்களுக்கு இருந்த ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சில பேர் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கூட பணம் இல்லாமல் சில பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. ஜஸ்ட் அப்படியே உங்களை பார்த்து பேசுகிறேன். சுகம் 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 right now in the name of Jesus. கழுகை போல ஒரு பலன் புதுப்பிக்கப்படுது. காண்டாமிருகத்து போல ஒரு பலன் புதுப்பிக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உங்களுடைய சிக்னஸை பார்த்து சொல்லுங்க, அதனுடைய பேரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் கிட்னி இஷ்யூவை வெளியேறுன்னு சொல்லுங்க. என் கால் பலவீனமே வெளியேறுன்னு சொல்லுங்க. என் சக்கர வியாதியை வெளியேறுன்னு சொல்லுங்க. thank you Holy Spirit. எல்லா கேன்சரை வெளியேறுங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் குடல் இஷ்யூவை வெளியேறுன்னு சொல்லுங்க. ஸ்கின் இஷ்யூவை வெளியேறுன்னு சொல்லுங்க. நரம்பு பிரச்சனையை வெளியேறுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல காரியங்கள் மாறுங்க. நீங்க பேச இன்னைக்கு காரியங்கள் மாறும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போயிட்டு, அவர் பேர் விக்கில்ஸ்வர்த், ஆமாம் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். அவர் ஊழியத்துக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியில் ஒரு செய்தி கேட்குறாராம். அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்கன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் ஆந்தவே வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டு எல்லாரும் உக்காந்து அழுதுட்ருக்காங்க. இவர் போயிட்டு அவங்க மனைவியை தூக்கி நிறுத்தி ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை பண்ணாராம். மரணத்தின் ஆவியே, நான் இல்லாத போது என் வீட்டுக்குள்ளே என் மனைவியின் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? கெட் அவுட் அப்படின்னு அந்த மரணத்தை ஆவியை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபை பேரை சொல்லி கூப்பிட்டாராம். மறிச்ச நிலமையில் இருந்த அவங்க ஒய்ஃப் அப்படியே உயிரோடு எழும்பினாங்களாம். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மரணத்தை ஜெயித்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பின என் தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கார். உங்களுடைய வியாதி பலவீனங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கட்டும், அதை பார்த்து பேசுங்க. பேச சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓ ராபா ஷானத்யா துருதனமா ராகாபா லா ஷீட்டா ரணத்தியான் துருதனா ராகா புலூஷான் துருதனான் துருதனா. அன்னைக்கு நகோமி எல்லாத்தையும் இழந்து ஊருக்குள்ளே வராங்க. அவங்களுடைய சொந்த ஊருக்குள்ளே வராங்க. வரும்போது எல்லாரும் நகோமி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்று நகோமி சொல்கிறா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா எல்லாமே இழந்த நிலைமையில் அவளுடைய லைஃப் எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, இழந்த சூழ்நிலையில் இருக்கா. அதனால் அவள் சொல்கிறா, இதுக்கப்புறம் என்னை மாறான்னு கூப்பிடுங்க, நகோமின்னு யாரும் கூப்பிடாதீங்கப்பா. ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம், என் வாழ்க்கை கசப்பும் இருட்டுமா இருக்குது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாறாவின் வாழ்க்கையை தான் பிரதர் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து நன்மையான காரியங்களை பேச சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க, உங்களுக்கானது உருவாக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில்
மொத்தமே ஆண்டவர் பேசுகிறார் 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 பேச பேச எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சுல்ல. இன்னைக்கு நீங்கள் பேச பேச உருவாக்கப்படும், சிருஷ்டிக்கப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 நன்றி. தாவீது ராஜா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய ஜனங்களோடு அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது ஒரு மனுஷன் பார்த்துட்டு தாவீது ராஜாவை கண்ட மேனிக்கு பேசுகிறாங்க. என்ன பண்ணுறான்? கண்ட மேனிக்கு பேசுகிறான். பேசும்போது தாவீது ராஜா கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ எங்களுக்கே கோபம் பயங்கரமாக வருது, சொல்லுங்கள் தூக்கிடலாம் அப்படின்னு. உடனே தாவீது ராஜா சொல்கிறாரு, இல்லை இந்த வார்த்தை அனுமதிச்சது தேவனாக இருந்தால் நம்ம ஏதாவது செய்ய போய் எதுக்கு? இல்லை, பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம். இன்றைக்கி சில பேர் உங்களை குறித்து சில வார்த்தைகளை நெகட்டிவாக பேசினதை, என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, என் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்குது, என் ஊழியம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யூ அக்செப்ட். இல்லைங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மனுஷன் உங்களுக்கு எந்த வித எல்லைக்கோட்டையும் வைக்க முடியாது. ஏன்னா வார்த்தை சொல்லுது, வானம் அவருடையது, பூமியோ மனுப்புத்திரருக்கு கொடுத்துருக்கார். இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற அளவிற்கு தேவன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நமக்கு காரியத்தை செய்ய நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஸ்பீக், பேசுங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அங்கே பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜா அமைதியாக போனார். ஒருவேளை ஆண்டவர் அப்படி தான் நமக்கு வச்சுருப்பார் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணுன்ட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படி வைக்கலை. ஒருவனும் உனக்கு விரோதமாக கையை போட முடியாது, ஒருவனும் உனக்கு விரோதமாக நின்று பேச முடியாது அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த கம்ஃபர்ட் ஜோன், மற்றவங்க பேசின வார்த்தைகளை உள்ளே வாங்கிட்டு மூலையில் உக்காந்துட்டு அழுதுட்டுருக்கிற வாழ்க்கையை இன்னையோட களைந்து போடுங்க, தூக்கி போடுங்க. அன்றைக்கி ஒரு குருடன் உக்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த இடம் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு சலசலப்பாகுது, சத்தமாகுது. எல்லாம் அங்கே கேட்குறாரு, என்ன சத்தம், இவ்வளோ சத்தம்? உடனே இயேசு அங்கே போயிட்டுருக்காரு. தேங்க்யூ க்ளோரி டு காட். ஆமென் ஆமென் ஆமென். 6 hours pain, now it is reduced. Glory to God, glory to God. Thank you Sudha sister, bless you. Just அந்த குருடன் கேட்கும் போது, என்ன ஏன் ரொம்ப சலசலப்பாக இருக்குது அப்படின்னும் போது ஏசப்பா போயிட்டுருக்காரு. அந்த குருடன் என்ன பண்ணுறாருன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்ன கேட்டார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் சொல்கிறாங்க, டே அமைதியாரில், ஆண்டவர் முக்கியமான வேலை சீக்கிரம் போயிட்டுருக்காரு, அமைதியாரில் அப்படின்னு சொல்லும் போது நம்மால் வாய்ப்பில்லை ராஜா, எனக்கு இன்றைக்கி சுகம் வேணும். இவ்வளவு நாள் நான் இந்த வியாதி பலவீனத்தில் இருந்தது போதும், ஆனால் இதுக்கப்புறமும் இதில் நான் இருந்தேன்னா இது என்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா என் தேவன் என்னை இதோட வாழும்படியாக உருவாக்கலை, இதோட செத்து போக முடியாது, மடிந்து போக முடியாது. என் தேவன் என்னை உருவாக்கலை. என் தேவன் என்னை எதற்காக உருவாக்குனார்னா, நான் அநேகருக்கு ஒளியை கொடுக்கும்படியா, நானே அநேகருக்கு ஒளியை கொடுக்கும்படியா ஆண்டவர் என்னை உருவாக்குனார்னா, எனக்கு இந்த இருள், இந்த குருட்டுத்தன்மை வேணுமா? இல்லை. அவர் திரும்பவும் கூப்பிட்றாரு. ஏசப்பா நின்று அவனை வர வைக்கும் போது அவன் ஃபஸ்ட்டு பண்ணுற காரியம் என்ன தெரியுங்களா? அவனுடைய அந்த பிச்சை எடுக்கிற வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வராரு. இன்னைக்கு எல்லாருமே அவன் பிச்சைக்காரன், பிச்சை எடுக்க தான் லாக்கி அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்கு ஏசப்பா நின்று அவனை கூப்பிட ஆரம்பித்தாரோ அப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வாழ்க்கை இந்த நிமிஷத்தோடு முடியுது. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய கரம் உங்கள் மேலே இறங்குது. அவருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். அவருடைய வார்த்தை உங்களை இந்த கடலில் இருந்து வெளியே கொண்டு வரும். அவருடைய வார்த்தை உங்களை
இருள இருக்க விடாது, இந்த பிசாசின் பிடியில் இருக்க விடாது, இந்த வறுமையில் இருக்க விடாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க எனக்கு பலன் இல்லை பிரதர், நான் என்ன பண்ணுறது பிரதர்னு சில பேர் கேட்டுட்ருக்கீங்களே, உபாகம் 8:18 பிடிச்சிக்குங்க. ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க எனக்கு பலன் உண்டு, நான் ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பேன், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ரொம்ப ஈஸி வேலை நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பேச பேச காரியங்கள் மாறுங்க. பேதுரு ஐயாவை பாருங்கள், முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீனுமே பிடிக்கலை. என்ன பண்ணல? சிங்கிள் மீன் பிடிக்கலைங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிளஸ் யூ, பிளஸ் யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிங்கிள் மீன் பிடிக்கலை. அவனுடைய வார்த்தையை நல்லா கேட்குறாரு. கேட்டு 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 அதுக்கப்புறம் ஆண்டவர் பேதுரு ஐயா கிட்ட சொல்கிறாரு, வா போய் ஆழத்தில் வலையை போடு அப்படின்னு சொல்லும் போது, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி இன்னைக்கு ஓ ரீபா சாந்த ரதனமா ரியாத் ருதனா. தேங்க்யூ, க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆமென் 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 ஆமென். வலை கிழியத்தக்கதான மீனை பிடிச்சாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிப்பீங்க. மை ஸ்டொமக் வாஸ் ஹெவி ஃப்ரம் 2 days. நவ் ஐ ஃபீல் லைட் ப்ரோ. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஜஸ்ட் எங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிழியத்தக்கதான மீனை பிடிச்சாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆமென் ஜீசஸ். தக்கதான மீன்களை பிடிப்பீங்க. my stomach was heavy from 2 days. மாஷாந்தரலபமம ஓரெசனேந்தியாந்தர. நான் பேசுறது கேக்குதா? ஏன்னா நெட்வொர்க் கொஞ்சம் கட் ஆயிருச்சு, அதனால இப்போ ஓகேவா? Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Thank you Lord, I'm waiting for blessing to support ministry. ஓகேவா? ஓகேவா? யாருன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, எஸ் பிரதர்னு போடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வலை கிழியத்தக்கதான மீனை பிடிச்சது போல் நீங்கள் உங்களுடைய வலை கிழியத்தக்கதான மீன்களை நீங்கள் பிடிப்பீங்க. ரெக்கார்ட் பேக்ரவுண்டில் கேட்குது பாஸ்டர். ஓகே ஓகேவா? ஓகேவா? யாருன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. அப்போது அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்கள். அந்த வார்த்தையின் வல்லமை இங்கே ஆண்டவர் பேசினாருங்க. அதே கடல் தான், அதே பேதுரு தான், இன்னும் சொல்லப்போனால் அதே வலை, அதே படகு, எல்லாமே அதே 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 அதே. ஆனால் அங்கே ஒரே ஒரு காரியம் மட்டும் புதுசாக இருக்குது. என்னன்னா வார்த்தை, 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 வார்த்தை. எஸ், ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு உங்களை தேடி வருது, உங்களை நோக்கி வருது. உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிஸ்னஸை, ஓ ஹalleluya ஹalleluya, உங்களை நோக்கி வருது. உங்களுடைய எம்டினஸ் எல்லாம் எம்டி ஆகுது இயேசுவின் நாமத்தினால. ஐ ஸ்பீக் எவ்ரி எம்டினஸ் எம்டி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Jesus, Jesus, Jesus. Glory, 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 glory. நிறைய பேருடைய அக்கௌண்ட்டில் ஓவர்ஃப்ளோ பேசுகிறேன். I enjoy the prophetical words. Thank you sister, bless you. Please pray for you. Please pray you. Mama Esther Mala sister, bless you. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒருவேளை நீங்கள் லேட்டாக இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கன்னா திரும்பவும் போய் கேளுங்க. இன்றைக்கி சச் எ பிளஸ்ஸட் வேர்டு வேற மாதிரி இறங்குச்சு இன்றைக்கி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி நன்றி. சிஸ்டர் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. பரிபூர்ண சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன். விக்டோரியா சிஸ்டர், வி ஸ்பீக் ஓப்பன் டோர்ஸ் இன் யுவர் லைஃப்.
அடைக்கப்பட்ட நிறைய வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு பிரதர். இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணும்படியாக நான் விதைக்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா நம்முடைய கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னோட கூட சேர்ந்து இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். முடிஞ்சவங்க டைப் பண்ணி போடுங்க. நான் ரிலீஸ்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஐ ரிசீவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஐ ரிலீஸ் யுவர் ஜாய், I release your joy. I release your healing and deliverance. I release your healing and deliverance. I release your profitable business. I release your profitable business. I release your promotion. I release your promotion. I release your divine connection. I release your divine connection. I release your visa. I release your visa. I release your fruit of womb. I release your fruit of womb. I release your helper. I release your helper. I release your marriage. I release your marriage. I release your academic success. I release your academic success. I release breakthrough now. I release your breakthrough now. I release your house. I release your car. I release your finance. I release your victory. I release your unexpected favor. I release your health. I release your wealth. I release your ministry. I release your money. I release your job. I release your financial breakthrough. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Right now, right now, right now, right now, right now. Rashama Turaka Sita Bruna Sita Raklanti Yasa Kiturudana. பணம் இதுக்கப்புறம் எஃபர்ட்லெஸ்ஸாக உங்கள் கிட்ட வரப்போகுதுங்க. ஐ ரிலீஸ் யுவர் மணி எஃபர்ட்லெஸ்ஸாக அண்ட் ஈஸி அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக உங்கள் பணம் உங்கள் கிட்ட வரும் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரா பா 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 மா ஷந்துருதன் அந்துருதனா. ஐ ரிலீஸ் யுவர் multiple sources of income. I release your multiple sources of income. I release your happiness. I release your friends and family. I release your friends and family. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. 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 நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஓ தேங்க்யூ ஷபா பாபா மமா 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 மமா. ஓ ரகா பாபா பாபா மமா ரியா ஷடா ரதா ரணதுருதனா. I release your effortless blessings. I release your thank you Lord, thank you Lord, thank you Lord. Franklin brother, இயேசுவின் நாமத்தில் உங்கள் கடன் இஷ்யூவை நான் கேன்சல் பண்ணுறேன். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பீங்க, நீங்களோ கடன் வாங்க மாட்டீங்க. ரைட் நவ் ஐ ஸ்பீக் debt cancellation in the name of Jesus. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். I receive my own house. I receive my own church. I receive my car. I receive my financial breakthrough. I receive my health. I receive my நிறைய பேர் கல்யாணம் ஆகாத இருந்தீங்கன்னா என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லைனா என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய வேலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, Jesus, Jesus, Jesus. Thank you so much. Thank you so much. நிறைய பேர் விதைச்சிட்ருக்கீங்க. இந்த வார்த்தையை கனம் பண்ணி விதைச்சிட்ருக்கீங்க. Bless you. Bless you, bless you, bless you. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி, 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 நன்றி. Oriya shara raba baba mama. Please give good words for me, prophet. Divya Mary sister. Thank you, Holy Spirit. நன்றி, 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 நன்றி. Hallelujah, Jesus.
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஓடி 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 நம்பி நம்பி ஏமாந்து களைத்து போயிருக்கீங்க. ஜஸ்ட் அப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஜஸ்ட் அப்பாவுடைய ப்ரெசன்ஸில் உக்காருங்க, அவருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்கள், அவரை பிடிச்சிக்கிங்க. அவரை பிடிச்சிக்கும் போது உங்கள் லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் முடிக்கலாம். நாளைக்கு மார்னிங் 5:30 நமக்கு ப்ரேயர் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு நைட் 9 o'clock. இது எல்லாமே 9 o'clock அண்ட் 5:30 வாட்ஸ்அப் ப்ரேயர். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை புதுசாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் குரூப்புக்குள்ளே வாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம செவ்வாய்க்கிழமானா ஃபேஸ்புக்லேயும், வியாழக்கிழமானா யூடியூப்பில் லைவ் பண்ணுறதை விட அது இன்னும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய விஷயங்களை என்ன சொல்கிறது, ஜெபிக்க ஜெபிக்க அதை கண்களில் பார்த்துட்ருக்கோம். வெறும் வார்த்தையாக மாத்திரம் இல்லை, அது மாம்சமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்களும் புதுசாக இந்த வார்த்தையை கேட்குறீங்க, எங்களோட இணைஞ்சிக்கணும் அப்படின்னிங்கன்னா நம்முடைய யூடியூப் லிங்க் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய ஃபேஸ்புக் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் உள்ளே கனெக்ட் ஆகலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்லை, இந்த 22ஆம் தேதி பெங்களூரில் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் மீட்டிங் இருக்குது. ஒருவேளை பெங்களூர்லேருந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருந்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்முடைய குரூப்பில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மீட்டிங்க்கு வரலாம். அடுத்த மாதம் 3, 4, 5, 6 இந்த 4 நாட்கள் மதுரையில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய இருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். மதுரை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் வாங்க, இந்த மீட்டிங்காக ஷோ பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக வார்த்தையை கேட்டவங்க யாவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு முடிவெடுங்க, நான் அவருடைய வார்த்தையை பேச போகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். என்னோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? நான் இதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையை பேச போகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஒன்று சொல்லட்டுமா? நான் பேச போகிறேன், எனக்கானதை உருவாக்க போகிறேன். நான் பேச போகிறேன், எனக்கானதை உருவாக்க போகிறேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பேசி சிருஷ்டிக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் லைவ் முடித்து கேட்குற ஆண்டவரே, அப்பா லைவில் கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் யூடியூப், ஃபேஸ்புக் ஆண்டவரே மற்ற சோஷியல் மீடியாவில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாத அளவிற்கு என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதுக்கப்புறம் நாங்கள் பேச போகிறோம் டாடி. எங்கள் சுகத்தை குறித்து, எங்கள் பலத்தை குறித்து, எங்கள் ஆரோக்கியத்தை குறித்து நாங்கள் பேச போகிறோம். பேச பேச காரியங்கள் மாறுகிறத எங்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. விதைத்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் மனதார பிளஸ் பண்ணுறோம். அந்த விதைக்கான பலன்களை கர்த்தர் ஆண்டவரே அபரிவிதமாக இந்த பிள்ளைகள் காணும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். Thank you so much. Bless you all. Bye.